ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பியிருக்கோம். 2 குட்டீஸும் பார்த்திங்கன்னா அவங்க பாட்டி கையை விட்டு வரவே இல்லை. நான் கூப்பிட்றேன்னு சொன்னேன், வேணாம் நான் பாட்டி கூட நான் ஆயத்தா கூட கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டாங்க. 2 குட்டீஸும் கை பிடிச்சிட்டு விடவே இல்லை. அப்புறம் வந்து மண்டபத்து வாசலில் பார்த்திங்கன்னா அழகா மஞ்சள், குங்குமம், பூக்கள்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அது வந்து சந்தனம், குங்குமம்லாம் வந்து எடுத்து உங்கள் ஆயா வந்து பேர குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து வச்சு விட்டுட்டாங்க. பூக்களும் பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது. சாமந்தி பூ, ரோஸ்லாம் வச்சுருந்தாங்க. பாப்பாவுக்கு ஒரு ரோஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டேன், அவங்க கையில் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன தான் ஒரு திருமணமாகி இன்னொரு இடத்துக்கு போயிருந்தாலும் நம்மளை பிறந்த இடத்துல ஒரு கோவில் திருவிழாக்கள் இருக்கட்டும், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அந்த ஒரு இடத்துல வந்து நம்மளுடைய சொந்தங்கள்லாம் வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது ஒரு விதமான சந்தோஷத்தை தான் கொடுக்கும்னு நம்ம சொல்லலாம். யார் யாருக்கெல்லாம் அந்த ஒரு ஃபீல் வந்து அனுபவிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை ஸ்டேஜுக்கு வர கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசை பொருட்கள் எல்லாமே கீழே இறக்கிட்டு இருந்தாங்க. 2 குட்டீஸ்க்கும் பார்த்திங்கன்னா அந்த பொருட்களெல்லாம் பார்த்ததோட ஆசை, அம்மா கூட்டிகிட்டு போங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 குட்டீஸுமே இறக்கி விட்டு அவங்களும் வந்து பொருட்கள் இறக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அதை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம என்ன தான் வந்து ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் நமக்கு ஆன பிறகு வந்து பொறுப்புகளும் தானாக சேர்ந்துருந்தே கூட வந்துருன்னே சொல்லலாம் இல்லைங்களா. நமக்குன்னு ஒரு குடும்பம், நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அம்மா கூட ஒரு மேரேஜுக்கு போகும்போது நம்ம போவோம், ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துடுவோம், அவ்வளோதான், நம்மளோட வேலை முடிஞ்சிடும். ஆனால் நமக்கு திருமணம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடும்பம், நமக்குன்னு ஒரு மொய் நோட்டில் வர வைப்பாங்க, நம்மளுடைய கணவர் பெயரை போட்டு. அது ஒரு விதமான நமக்கு வந்து ஒரு பொறுப்புகள் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த நேரத்தில் வந்து தோணும். அந்த மாதிரிலாம் யார் யார் வந்து உணர்ந்துருக்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அப்புறம் வந்து சாப்பிட போயாச்சு. சாப்பிட்ற இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட்டமாக இருந்தது, இடமே கிடைக்கல. அப்புறம் அம்மா எப்படியோ ஒரு இடத்த வந்து பேர பிள்ளைங்களுக்கும் எனக்கும் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா பாதி சாப்பாடு வந்து நம்ம ஒரு வைக்கிற சைடிஷ் வச்சே சாப்பிட்டு முடிச்சிடும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மெயினான சைடிஷ்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் யார் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி தான் இங்கேயும் பாதி சாப்பாடு சாப்பிட்டு முடித்த பிறகு தான் கூட்டமாக இருந்ததுனால கொஞ்சம் சைடிஷ்லாம் வர டைமாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா கையெல்லாம் கழுவிட்டு குட்டீஸ் 2 பேரும் கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க அந்த ஸ்டேஜில். அவங்கள விளையாட விட்டுட்டு அப்புறம் வந்து அவங்க தாத்தா வந்து தூக்கி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். யார் யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட